தோறும் நெடியும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு அவளை நான் ரசிப்பேன். மாசத்துக்கு 2 தரம் பியூட்டி பார்லர் கூட்டி போவேன். ராத்திரியில் நைட்டியே போலானே தான் இருப்பேன். காஞ்சி பட்டு சேர கட்டி நான் கொலுசில் தாளம் கட்டும் கன்னி பொண்ணை நின்னு கேளம்மா. சொல்லுவேன், இடுப்பில் கையை போடுவேன். முன்னால் பார்த்து ஓட்டுன்னு பின்னால் நல்ல கெல்லுவேன். தூங்கி போனால் சம்மதம் தோசை நானே ஊத்துவேன். ஊருக்கேதும் போயிட்டா உள்ளுக்குள்ளே ஏங்குவேன். அவள் முகம் என் மகளுக்குமே வரும்படி ஒரு வரம் கேட்டேன். அவள் பெயர் தனை இனிஷியலாய் இடும்படி நான் செய்திடுவேன். அவள் தாவணி பருவத்தில் லவ் லெட்டர் அனைத்தையும் இருவரும் படித்திடுவோம். எங்கள் முதுமை பருவத்து முத்தங்கள் கூட இனிப்பென ருசித்திடுவோம். வெங்காயத்தை வெட்டும் போதும் கங்கலங்க கூடாதம்மா. வெங்காயமே வேண்டாம் கண்ணே, நான் அது வெறுத்திடுவேன். காஞ்சி பட்டு சேல கட்டி கால் கொலுசில் தாளம் தட்டும் கன்னி பொண்ணே நின்னு கேளம்மா. எந்தன் மம்மிக்கும் ஹைடெக் நடையை பழக்கணும். சுடிதார் போட்டும் பார்க்கணும், தோழி போல பழகணும். அழகா பொண்ணு போகையில் அதை நான் ரசிச்சு பார்க்கையில் காதை மெல்ல திருகணும். ஆனா என்ன ரசிக்கணும். அவள் தலை தனி பூட்டைக்கு அதை புகைப்படம் எடுத்து வைத்தேன். அவள் பிடிக்கல என்று சொன்னார் வியர் அடிப்பதை நிறுத்திடுவேன். ஒரு நாளைக்கு 3 என முறைவிட்டு அவள் தரும் சிகரெட்டை குடித்திடுவேன். என் செல்மிஷ கணங்களை சிதறிடும் ஜாக்கெட் ஹுக்கினை தேய்த்திடுவேன். கோபப்பட்டு திட்டி விட்டு கொல்ல பக்கம் போய் நின்று அக்கம் பக்கம் பார்த்து விட்டு மெல்ல நான் அழுவேன். காஞ்சி பட்டு சேல கட்டி கால் கொலுசில் தாளம் தட்டும் கன்னி பொண்ணே நின்னு கேளம்மா. என் மனைவி வந்த பின்னால் என்னவெல்லாம் செய்வேன் என்று சேர்த்து வைத்த ஆசை சொல்லவா. சேலைதான் ஓல்டாச்சு, சுடிதாரும் போராச்சு. நித்தம் ஒரு ஜீன்ஸ் போட்டு முட்டி தோறும் இடியும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு அவளை நான் ரசிப்பேன். கொஞ்ச நேரம் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா. மாமா லவ் யூ யூ. நான் இந்த பொக்கவாயை லவ் பண்ணாலும் பண்ணுவேன், இந்த தாண்டப்பாவை லவ் பண்ண மாட்டேன். ஏ கைவி, இதத்தான் பொத்தி பொத்தி கொண்டு வந்தியா? காத்து கருப்பு புடிச்சிரும்னுதான். இந்த கருப்பு உள்ள போய் யாரையும் பிடிக்காம இருந்தா பத்தாதாக்கும். மாப்பிள்ள கருப்பு அடிச்சிருச்சுடா. இங்க பாரு மாப்பிள்ள, அங்க போனமா வந்தமான்னு இருக்கணும். தங்குற வேலையில இருக்கக்கூடாது.
மாமா என்ன? எனக்கு தண்ணி தாங்க எடுக்குது, நீ இங்கே இரு, நான் போய் குடிச்சிட்டு வந்துட்டுமா? எனக்கும் தண்ணி தாக எடுக்குது, நானும் வர்றேன். மாமா உனக்கு போற வழியில கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன் மாமா. ஏன் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் நீ குடிக்க கூடாதா? இங்க பாரு, குடிச்சா கூல் ட்ரிங்க்ஸ் 2 பேரும் குடிக்கணும், தண்ணி குடிச்சா 2 பேரும் சேர்ந்து தான் குடிக்கணும். ஏய், நம்மகிட்டயே உன் டகால்ட்டி எல்லாம் வச்சுக்கிறியடா. அங்க ஒரு 5-6 பிள்ளைங்க குடிக்குது, அதுகளை இங்க நின்னு பார்த்து பத்தாதுன்னு பக்கத்துல போய் பார்க்க போறியா? ஏன்டா நானும் பார்த்தா உன் சொத்தையாடா எடுத்துக்கிட்டேன். இதான் மாமா, இந்தியா டெவலப்பே ஆக மாட்டேங்குது. ஆமா, உன்ன மாதிரி விஞ்ஞானிகள் இருக்க வரைக்கும் இந்தியா சீக்கிரம் டெவலப் ஆயிடும். ஏண்டா என்ன உன்ன இந்தியன்ங்கிற? நான் மட்டும் என்ன பாகிஸ்தான் இருந்தா வந்தேன். ஏய் சங்கீதா, விஜய் டிவில வர மாத்ருபூதம் ப்ரோகிராம் பாத்தியா? ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? எங்க பார்க்க முடியுது? எங்க அப்பாவும் அம்மாவும் டிவி எடுத்துட்டு போய் தனியா பாக்குறாங்க. எங்க வீட்ல அப்படிதான். ஆனா விஷயத்தை நான் ஆடியோல கேட்டுடுவேன். மாமா இங்க வர தண்ணி நல்லாவே இல்ல. மாமா இங்க வர தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கு மாமா. டேய், இங்க ஒரு வெட்டு குத்தே நடந்துரும், ஜாக்கிரதை. இங்க வர்ற தண்ணி தானே அங்கேயும் வரும், அது மட்டும் எப்படிடா டேஸ்டா இருக்கும்? நான் வேணா வந்து குடிச்சு பார்க்கட்டுமா? இல்ல மாமா, இவங்க மேல எல்லாம் பட்டு வருதுல்ல. இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்லண்டா, அதை ஏன்டா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற? ஏய், அவங்களையும் நம்ம கூட குளிக்க சொல்லாமா? வேண்டாம், சும்மா அலையாத. அவங்க வேணும்னே கலாட்டா பண்றாங்க, திட்டி விட்டுறலாம். ஏய் சும்மா இருடி. அங்க பார், அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு விருந்தாளியா போறாங்க போல இருக்கு. சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கும், அவங்கள டைவர்ட் பண்ணி. ஹலோ, இவளுக்கு நீச்சல் தெரியாது, கொஞ்சம் கத்து கொடுக்குறீங்களா? ஓ, ஐ அம் ரெடி. கம் ஆன் கம் ஆன் மாமா கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். மாமா என்ன காரியம் பண்ணிட்டீங்க மாமா? மாமா மாமா நீச்சல் தெரியாதுல்ல, அப்படியே குதிச்சேன். கம்முனுடா, வயசு புள்ள ஒண்ணு கூப்பிடுது, நம்ம யாருன்னு காட்ட வேண்டாம். அப்படியே ஆத்தோட போயிருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? சும்மா போவனா? போகும்போது 4 பிகர்ல நல்ல பிகரா பார்த்து உன்னை தள்ளிட்டு போயிருப்பேன்ல. ஹலோ, உங்களுக்கு தான் நீச்சல் தெரியுமே, நீங்க கத்து கொடுங்க. நோ, இதை நான் நேர்முகமாக எதிர்க்கிறேன். ஏன் மாமா, எதற்கு மாமா எனக்கு வந்த நல்ல வாய்ப்பை கெடுக்கிறீர்கள்? எனக்கு அந்த நல்ல வாய்ப்பு கிடைக்கவில்லையே. இதற்கு முடிவு இருக்கிறது. அவர்களில் ஒருவருக்கு நீ கற்றுக் கொடு, எனக்கு அவர்களில் ஒருவர் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த ஒப்பந்தத்துக்கு ஓகே சொன்னால் நானும் ஓகே சொல்வேன். ஓகே, அக்ரி. நீ போய் டிக்கெட்டை பிக்கப் பண்ணிக்க, அப்படியே அங்கிருந்து ஒரு டிக்கெட் எனக்கு தள்ளி விடு. ஏய் போடி. என்ன பின்னாடி ஆக்டிங் கொடுக்குற? அச்சுக்கு புச்சு கச்சுக்க. மாமா வாவ். நம்மளும் ஒரு வாவ் சொல்லிக்கலாமா? வாவ் வாவ். நான் சூரியனை கும்பிடுவேன், வேலை பார்த்துட்டே நீச்சல் அடிக்கிறேன், கத்துக்கூட. அந்த கை. நீங்க ஏன் இவ்வளவு நாளா நீச்சல் கத்துக்கல? எனக்கு தண்ணியில கண்டம்னு சொல்லி எங்க அம்மா தண்ணி பக்கமே என்ன விடுங்க. அம்மா சொன்னது கரெக்ட் தான், இப்படி ஆத்தோட ஏய் மாப்பிள, அங்க பாரு. மாமா வண்டில இருந்த லட்டெல்லாம் காணோம் மாமா. அட லட்டு போனா போயிட்டு போட்டு, சைக்கிளையாவது போனா பிடிப்போம், வாடா. என்ன 2 பேரும் சோகமா படுத்திருக்கீங்க? காலைல எங்க மம்மி கிட்ட ஐஸ்கிரீம் கேட்டேன், தரமாட்டேன்ட்டாங்க. நான் கூட மம்மி கிட்ட கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டேன், தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் கூட மம்மி கிட்ட காலைல ஐஸ்கிரீம்ஸ் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ராக்கி, எங்க அம்மா கிட்ட போய் என்ன தெரியுமா சொல்ல போற? சித்தி, உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்டா? என்னப்பா கம்ப்ளைண்ட்? 2 குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் கூட பிறந்த வீட்டை பத்தி பெருமை பேசிட்டு இருக்காம. தனி கொடுத்துன்னு போறதுக்காக சித்தப்பாட்ட ஏதோ மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்காம. இப்படி எல்லாம் யாரா சொன்னது? எங்க மம்மி டாடி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ வீட்டுக்கு வந்த மூத்த மருமகன் உங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தா என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்களா? ஷீலா, நீ பெரியம்மா கிட்ட போய் என்ன சொல்ல போற தெரியுமா? பெரியம்மா, வீட்ல பெரியவங்க இருக்காங்க, உனக்கு மரியாதையே தெரியல. தொப்புள் கீழே சாரி கட்ட நீ அழகு கெட்டு போயிடும்னு குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டேங்கிற உலக அழகின்னு நடப்பலாம் மினிக்கு தெரியுதா? ஏய், இதெல்லாம் உனக்கு யாரடி சொன்னா? எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்த 2வது மருமகளாச்சேன்னு அனுசரிச்சு போனா இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாளா? ஆமா, நீ என்ன பண்ண போற? நான் பாட்டி கிட்ட போறேன். என்ன பாட்டி, ரொம்ப வேர்க்குதா? ஆமா பாட்டி, நீ தாத்தாவை 2வது கல்யாணம் பண்றதுக்கு எப்படி சம்மதிச்ச? அதுவா, உங்க தாத்தாவுக்கு உங்க அப்பாவும் பெரியப்பாவும் பிறந்ததுக்கு அப்புறம் உங்க பாட்டி செத்து போச்சு. எங்க வீட்லயும் வசதி இல்ல, உங்க தாத்தா கிட்ட நிறைய வசதி. சரின்னு 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பாட்டி, நீ எப்ப சாவ? ராஸ்கல், இத கேக்கதான் இவ்ளோ டிராமாவா? இல்ல பாட்டி,
நீ சத்ததுக்கு அப்புறம் உன் பீரோ சாவியை யார வச்சுக்கிறதுன்னு எங்க அம்மாவும் பெரியம்மாவும் சண்டை போட்டிருக்காங்க. போய் ஒரு 2 மருமகளையும் கவனி. இப்ப எங்க இருக்காளுங்க அவளுங்க? அத்தை, இந்த வீட்டுல எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். அத்தை, எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். முதல்ல எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். இதுக்காகத்தானே நான் சாகணும்னு நினைக்கிறீங்க? என்னன்னு உள்ள உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அம்மா எல்லாம் ஒரே அடிதடி ரகலையா கிடக்கும் போல இருக்கு. என்னன்னு போய் விசாரிக்க வேண்டாமா? விட்றா, ராத்திரி உன் பொண்டாட்டி உன் காதை கடிக்க போறா, என் பொண்டாட்டி என் காதை கடிக்க போறா. ஆட்டத்துக்கு கவனி. உங்க சண்டையை நிறுத்துங்க. இவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பிளான் பண்ணிருக்காங்க? எல்லாம் நின்னு நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆமா, உனக்கு யார் சொன்னா? அவ மக ராக்கி வந்து சொன்னான். உனக்கு யார் சொன்னா? அவ பொண்ணு ஷீலா தான் சொன்னா. உனக்கு? சதீஷ் சொன்னா. அவன் தான் பெரிய கிரிமினல் ஆச்சே. அவனை பத்தி தெரிஞ்சு போய் சண்டை போட்டுக்கிறீங்க. அண்ணா, உங்களோட பிரெயினே பிரெயின். எப்படிடா இந்த ஐடியா கிடைச்சது? பிசினஸ் பண்ண வந்த பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டு ராஜாக்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அந்த கேப்ல நம்ம இந்தியாவையே வளைச்சு குடிச்சிட்டாங்க. யூ மீன் டிவைட் அண்ட் ரூலிங் பாலிசி? யா, இருத்தாலும் சூழ்ச்சி. அதை அப்ளை பண்ணதுனால அவங்களுக்கு நாடு கிடைச்சது, நம்மளுக்கு இவ்வளவு ஐட்டம் கிடைச்சது. சரி, இன்னைக்கு ஓகே, நாளைக்கு என்ன பண்றது? நாளைக்கு உங்க அம்மாக்கும் எங்க அம்மாக்கும் சண்டை, அப்புறம் உங்க அப்பாக்கும் எங்க அப்பாக்கும் சண்டை, அப்புறம் தாத்தாக்கும் பாட்டிக்கும் சண்டை, அப்புறம் உங்க அப்பாக்கும் எங்க அம்மாக்கும் தாத்தாக்கும் சண்டை. இப்படி சண்டையோ சண்டை. ஹாய் பசங்களா. மாமா, டேய் டேய், how are you? அந்த குழந்தை போய் தட்டி வா போ. Long time no see. இப்ப பார். என்ன இதுக்கு எதுக்கு நம்ம விளையாடணும்? பேசாம அவங்களே விளையாட விட்டுருக்கலாமே. தோத்தா குத்தம் சொல்றதுக்கு ஆள் வேணும்ல, அதுக்குதான் நம்மள உட்கார வச்சிருக்காங்க. டேய் விஜய். சாலம் நம் தோழன் முஸ்தபா. ஏய், அவன் பேரு முஸ்தபா இல்ல, விஜய். டேய் விஜய், நீ எப்படா வந்த? இப்பதான் வந்தான், தெரியலையா? ஆமா, காலேஜ்ல நல்லபடியா முடிஞ்சதா? முடிக்கல, முடிச்சு இவனை துரத்தி விட்டாங்க. அப்பா அம்மா எல்லாம் எப்படிடா இருக்காங்க? நல்லா இருக்காங்கக்கா. மாப்பிள ஒரு நிமிஷம் இரு. இதோ ஜெயிச்சுட்டு வந்துடுறேன். நான் தோத்துட்டு வந்துடுறேன். தோக்கிறது கூட எவ்வளவு கன்ஃபார்மா சொல்றான் பாரு. ஏய், என்ன 2 பேரும் அவன் மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இறங்குங்க முதல்ல. உன் தம்பிக்கு வலிக்கும்னு சொல்லு, நான் இறங்கிக்கிறேன். நீ இறங்குடி. அக்கா, என் சம்சாரத்தை இறங்க சொல்லாதக்கா. என்ன சம்சாரமா? இதுவும் உனக்கு சம்சாரமா? அப்பா. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா எங்க அண்ணன் கிட்ட பர்மிஷன் வாங்குங்க. சார், கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். டேய், அவங்க என்ன போய் கஞ்சிட்டு இருக்கா? குடுறா பர்மிஷன். விளையாண்டது போதும், ஒரு நிமிஷம் இங்க வா. என்னக்கா? ஏண்டா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? 4 பேர் இருக்கிற வீடு, இப்படி வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கியே. இல்லக்கா, வர வழியில லட்டு. ஏமா, நம்ம வீட்டு பையன்கிட்ட விருந்தாளி மாதிரி பேசிட்டு இருக்கியே. விஜய், வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் சௌக்கியம் தானே? நேத்து கூட உங்க அப்பா கூட பேசிட்டு இருக்கேல்ல. புருஷனை பேச